நல்ல காரசாரமான நிலக்கடலை துவையல் செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு 7 பல்லு பூண்டு ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு, இது கூட வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாதி வதங்குனதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும், ஒரு 6 வரமிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாரி வரமிளகாய வந்து கூட்டி குறைச்சு சேர்த்துக்கங்க. இத வந்து நல்லா பாதி வதங்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, தக்காளி ஆட் பண்ணிட்டு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்து வரணும். மூடி போட்டு மூடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்ததுக்கப்புறமா, நம்ம இது கூட நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட ஆட் பண்ணிட்டு, வறுத்த நிலக்கடலை இருக்கு இல்லையா? அத வந்து தோல நீக்கிட்டு, அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிறேன். ஆட் பண்ணிட்டு, இத வந்து ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்குனதுக்கப்புறமா இத ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. ரொம்ப வழுவழுன்னு அரைக்காதீங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடான இட்லி, தோசை கூட சூப்பரா இருக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க ஒயிட் ரைஸ் கூட இந்த சட்னி வச்சு பெசஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.